இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடதலை துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவார். இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கு ஆறும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு அஞ்சும் பெண்ணே புகழப்படுவார். அவருடைய பிள்ளைகள் அவரை மிகவும் பேறு பெற்றவர் என வாழ்த்துவார்கள். அவருடைய கணவர் அவரை புகழ்வார். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித மோனிக்கம்மாவை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. அவருடைய பொறுமையும் அவருடைய விடாமுயற்சியும் கடவுள் மீது அசைக்க முடியாமல் அவர் கொண்டிருந்த விசுவாசமும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விற்கான பாடம் என்பதில் ஐயமில்லை. இந்த புனிதையை நினைவு கூர்கிற இந்த நாளில் நாமும் இவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நம் வாழ்க்கையில் இறைவன் மீது அதீத நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்களாகவும் அன்றாட வாழ்வில் விடாமுயற்சியுடன் போராடி வெற்றி பெறுகிறவர்களாகவும் மனம் தளராமல் பொறுமையோடு காத்திருப்பவர்களாகவும் இருக்க வரம் வேண்டி ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, துயருவோருக்கு ஆறுதலானவரே, புனித மோனிக்கா தம் மகன் அகுஸ்தீனின் மனமாற்றத்திற்காக
பரிவுடன் சிந்திய கண்ணீரை இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டீரே. இவ்விரு புனிதர்களின் வேண்டலால் நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி உமது அருளின் மன்னிப்பை கண்டடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உரையும் உயர்வானில் எழும் கதிரவனை போன்றது. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 13 முதல் 16 முடிய. துணிவுள்ள மனைவி அடைந்த கணவன் பேறு பெற்றவன். அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை 2 மடங்காகும். பற்றுள்ள மனைவி தன் கணவரை மகிழ்விக்கின்றாள். அவன் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக கழிப்பான். நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெரும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும் அருளப்படுவாள். செல்வனாகவோ ஏழையாகவோ இருந்தாலும் அத்தகையவன் உள்ளம் மகிழ்ந்திருக்கும். எக்காலத்திலும் அவனது முகம் மலர்ந்திருக்கும். ஒரு மனைவியிடம் விளங்கும் நன்னயம் அவள் கணவனை மகிழ்விக்கும். அவளிடம் காணப்படும் அறிவாற்றல் அவன் எலும்புகளுக்கு வலுவூட்டும். அமைதியான மனைவி ஆண்டவர் அளித்த கொடை. நற்பயிற்சி பெற்றவளுக்கு ஈடானது ஏதுமில்லை. அடக்கமுள்ள மனைவியின் அழகே அழகு. கற்புள்ளவளுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. ஒழுங்கு அமைதி உடைய இல்லத்தில் விளங்கும் நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உரையும் உயர்வானில் எழும் கதிரவனை போன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே என் உயிரை காத்தருளும். ஆண்டவரே என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை. என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. ஆண்டவரே என் உயிரை காத்தருளும். என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டு தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாய் உள்ளது. பல்லவி. ஆண்டவரே என் உயிரை காத்தருளும். இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. பல்லவி. ஆண்டவரே என் உயிரை காத்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய.
அக்காலத்தில் இயேசு நயின் எனும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன், அத்தாயோ கைம்பெண். அவ்வூரைச் சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர் ஆண்டவரே. உம்மை போல நாங்களும் நல்லவர்களாக, வல்லவர்களாக, பரிசுத்தவான்களாக வாழச் செய்தருளும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு இந்த நாளில் அடியெடுத்து வைக்கிறோம். எந்த தீங்கும் எங்களுக்கு நேரிடாமல் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தருளும். உன்னுடைய சிறகின் நிழலில் எங்களை காத்தருளும். ஆபத்துகள், விபத்துகளிலிருந்து ஆண்டவரே எங்களை பாதுகாப்பீராக. உன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மகனாக, மகளாக வாழச் செய்தருளும். எங்கள் பணியில், தொழிலில், வியாபாரத்தில் வெற்றியை தாரும் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் பொருளாதாரத்தில் வளரவும், என்றும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், உன்னுடைய சாட்சிகளாக திகழவும் வரம் அருளும். ஆமீன். நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உரையும் உயர்வானில் எழும் கதிரவனை போன்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித மோனிக்கம்மாவை நினைவு கூறுகிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்நாளின் விழா வாழ்த்துக்கள். புனித மோனிக்கம்மாவை பற்றி 3 செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, விடாமுயற்சியுடன் கூடிய அவரின் ஜெபம். இரண்டாவது, துன்பத்திலும் பொறுமை காக்கின்ற நற்குணம். மூன்றாவது, தாய்மையே விசுவாசத்தினுடைய முதல் மறைக்கல்வி ஆசிரியர் என்கிற உணர்வு. இந்த 3 சிந்தனைகளை மையப்படுத்தி இந்த மறைவுரையின் வழியாக சில கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விடாமுயற்சியுடன் கூடிய ஜெபம். புனித மோனிக்கம்மா அவருடைய கணவர் பெட்ரிஷியன் என்பவர் மிக மிக கொடுமைக்காரராக இருக்கின்றார். ஒருபோதும் அவர் தன் குடும்பத்தை பாதுகாக்கிறவராகவோ, குடும்பத்தை பற்றிய கவலைப்படுகிறவராகவோ இருக்கல. முன்கோபம் உடையவர், இருமாப்பு குணம் கொண்டவர். அதனால் எப்பொழுதுமே
தன் மனைவியை துன்புறுத்தக்கூடியவராகவே அவர் இருந்திருக்கிறார். அப்படிதான் மகன் அகஸ்தீனும் கூட ஒரு ஊதாரித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். தன்னுடைய கணவன் பெட்ரிஷியனுக்காகவும் மகன் அகுஸ்தீனுக்காகவும் 17 ஆண்டுகள் இடைவிடாமல் ஜெபித்த புனிதையாக புனித மோனிக்கம்மாள் திகழ்கிறார். ஜெபத்தை அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. அவரது கண்ணீரும் ஜெபமாயிருந்ததால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய இருவருடைய மனமாற்றத்திற்கு இவருடைய கண்ணீரும் ஜெபமும் அடிப்படை காரணமாக அமைந்திருந்தது. இதன் வழியாக நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிப்பதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். ஒருவேளை நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பத்தில் வரலாம். கடவுள் தர வேண்டியதை கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். அதற்காக கடவுள் அது வேண்டாம் என்று தடுக்கிறார் என்றோ மறுக்கிறார் என்றோ அர்த்தம் அல்ல. இடைவிடாது விடாமுயற்சியுடன் ஜெபிப்போம். நிச்சயம் ஒரு நாள் நம் ஜெபத்திற்கான பலன் கிடைக்கும். இரண்டாவது சிந்தனை, துன்பத்திலும் பொறுமை காக்கின்ற நற்குணம். ஆம் அன்புக்குரியவர்களே, புனித மோனிக்கம்மாவனுடைய கணவன் பெட்ரிஷியன் ஒரு குடிகாரர், முன்கோப குணமுடையவர். அவருடைய மாமியார் கூட மோனிக்கம்மாவை எப்பொழுதுமே எதிர்த்து கொண்டே இருந்தார். ஆனாலும் ஒருபோதும் புனித மோனிக்கம்மா கோபத்துடன் பதில் சொல்லவே இல்லையா. அவர்கள் அனைவரையும் தனது அமைதியாலும் பொறுமையாலும் அன்பாலும் வென்றார் என்பது அவருடைய வாழ்க்கை. இதன் வழியாய் நாம் நம்முடைய குடும்பத்திற்கு வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? சண்டை போடுறதுனால, பிரச்சனை பண்றதுனால, வம்பிழுப்பதனால நாம் ஒருவரையும் மாற்ற முடியாது. ஆனால் பொறுமையான அன்பாலும் நல்ல முன்மாதிரியாலும் பிறர் மனங்களை நம்மால் வெல்ல முடியும் என்பதற்கு புனித மோனிக்கம்மா நம் வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த பாடம். குடும்ப அமைதி பொறுமையால் கட்டப்படும் என் அன்பிற்குரியவர்களே. மூன்றாவது, தாய்மையே விசுவாசத்தினுடைய முதல் மறைக்கல்வி ஆசிரியர். தாய்மையே விசுவாசத்தினுடைய முதன்மையான ஒரு வழிகாட்டி. அகஸ்டின் ஒரு காலத்தில் ஒரு முக்கியமான தத்துவியல் அறிஞராகவும் இறையியல் வல்லுநராகவும் மாறினார். அவர் இறையியல் வல்லுநராகவும் தத்துவியல் அறிஞராகவும் வருவதற்கு எது காரணமாக இருந்தது என்றால், அவருடைய தொடக்க காலத்தில் புனித மோனிக்கம்மாள் கொடுத்த எளிமையான போதனைகள் தான் என்பதை அவரே தன்னுடைய எழுத்துக்களில் பதிவிட்டிருக்கிறார். குழந்தை பருவத்தில் விதைக்கப்பட்ட தாயினுடைய எளிய விசுவாசமும் நற்போதனைகளும் தான், நல்ல படிப்பினைகளும் தான் இறுதியில் அவரை கடவுளிடம் திரும்பி கொண்டு வந்து சேர்த்தது என்பதே அவருடைய வாழ்க்கையில் அவர் பதிவு செய்த சாட்சிய பகிர்வு. நம்முடைய வாழ்க்கை பாடம் என்ன? ஒரு தாயினுடைய விசுவாசம் ஒருபோதும் வீணாவதில்லை. இன்று உங்கள் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தில் நீங்கள் கற்பிப்பது அவர்கள் வழி தவறி போனாலும் நாளை அவர்களை மீண்டும் கிறிஸ்துவோடு கொண்டு வந்து சேர்க்கும். அவர்களின் விசுவாசம் நிச்சயமாய் அவர்களை கைவிடாது. எனவே அதில் கவனம் கொண்டு சிறு பொழுது முதலே அவர்களை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும். ஒருவேளை இந்த மறைவுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பத்தை நீ மாற்ற விரும்பினால் உங்கள் முழங்கால்களை மாற்றுவதிலிருந்து தொடங்குங்கள். மண்டியிட்டு செபியுங்கள். மாற்றம் நிச்சயமாய் குடும்பத்தில் வரும்.
நேர்மையும் தூய்மை உள்ளயமும் கொண்ட இந்த புனிதையைப் போல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்தொடர்கின்ற ஒரு முழுமையான நம்பிக்கை விசுவாசமும் போல எப்பொழுதும் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழும்போது நிச்சயம் ஆண்டவர் நம் விசுவாசத்திற்கான பலனை நமக்கு தருவார். ஆமென். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. உழைப்பினில் கிடைத்திட்ட பொருளெல்லாம் உன்னதரே உந்தன் மகிமைக்கே. தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார், தந்தையை தயவுடன் ஏற்றிடுவார். தாழ்ந்து பணிந்து தருகின்றோம் தருகின்றோம் தருகின்றோம். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். படைத்ததெல்லாம் தர வந்தோம் பரம்பொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மோனிகாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் பலிப்பொருள்களை உம்மிடம் கொண்டு வந்து தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்களுக்கு மன்னிப்பையும் மீட்பையும் பெற்றுத்தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. விதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும்போது உம் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறி எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும், அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும், அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வி உறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடிவை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானக தூதர் முதன்மை வான தூதரோடும் புனிதரின் பெருந்தருளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித மோனிக்கம்மாவினுடைய மனம் தளராத ஜெபம் நிச்சயமாய் நமக்கு பலனை கொடுக்கும் என்பதை உறுதிபட எடுத்துச் சொல்லுகிறது. ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத விசுவாசம் புனித அகுஸ்தினாருடைய மனமாற்றத்திற்கு உதவியாக இருந்தது. அவருடைய கணவருடைய மனமாற்றத்திற்கு உதவியாக இருந்தது. நாமும் கூட நம் குடும்பத்திற்காக ஆண்டவரிடத்தில் சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடி நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற உயிர்ப்பின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுளம். ஆண்டவரே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. நல்ல முத்துக்களை தேடிச் செல்லும் வணிகர் ஒருவருக்கு விண்ணரசு ஒப்பாகும். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள அனைத்தையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித மோனிகாவின் விழாவில் தூய அருளடையாளத்தின் செயல் எங்களை என்றும் ஒளிவித்து சுடர் வீச செய்வதாக. அதனால் நாங்கள் என்றும் தூய விருப்பங்களில் தனியாய் பற்று கொண்டு நற்செயல்களில் திளைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மனம் தளராத ஜெபத்தினால் ஆண்டவருடைய விண்ணக பேரின்பத்தை உரிமையாக்கிக் கொள்ள சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏழ்மை காத்திடும் மானரங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில்
உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே. தாவீதின் குலமலரே,